ஒரு காட்டில் சூச்சுக்குருவி வாழ்ந்து வந்துச்சு. அது இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சே, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் பணக்காரனானு எவ்வளவு நல்லா இருக்கும். அப்போ சூச்சுக்குருவியை பார்க்கறக்காக ஜானுக்காக அங்கே வந்துச்சு. சூச்சு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஊரை தாண்டி இருக்க காட்டுக்குள்ள ஒரு மரம் இருக்கான். அந்த மரம் நீல கலர்ல இருக்குமா. அந்த மரத்துக்கு கீழே பெரிய புதையல் இருக்குன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. என்ன சொல்ற ஜானு? புதையலா? அதுல நிறைய காசு இருக்கும், நகைகள்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்களே, புதையல்னா அப்படித்தானே இருக்கும் ஜானு? ஆமா சிச்சு, நம்ம நாளைக்கு யாருக்கும் தெரியாம அந்த காட்டுக்கு போய் புதையலை எடுத்துட்டு வந்துடுவோம். 2 பேரும் கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது ரம்யா குருவி அங்கே வந்துச்சு. நீங்கள் 2 பேரும் எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க? நானும் வரேனே, எனக்கும் தனியாக இருந்து ரொம்ப போர் அடிக்குது. நானும் உங்கள் கூட வரேன். இல்லை ரம்யா, நாங்கள் ஒரு வேலை விஷயமா பக்கத்து ஊருக்கு போகிறோம். ரொம்ப தூரம் போகிறோம். நீயும் வந்து கஷ்டப்பட வேண்டாம், நீ இங்கே இரு. இல்லை, நானும் வருவேன்னு சொல்லி ரம்யா குருவி அடம் பிடிச்சதுனால ஜானுக்காக ரம்யா குருவி சூச்சு குருவி 3 பேர் அந்த புதையலை தேடி போனாங்க. வழியில மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழையில 3 குருவிகளும் மாட்டிக்கிட்டாங்க. அச்சோ, பேசாம நான் வராமலே இருந்திருக்கலாம். இப்படி இடியும் மின்னலும் எடுத்து வாங்குதே, நான் வந்து இப்படி உங்க கூட மாட்டிக்கிட்டேனே, நான் வீட்டிலே பேசாம இருந்திருப்பேன். மழை நின்னதுக்கு அப்புறம் 3 குருவிகளுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சது. வழியிலே 3 குருவிகளுக்கு பசி எடுத்தனால அங்க போய் கடையில சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பசிக்கும்ல சூச்சு, அப்புறம் புதையல் எடுத்துட்டு போறதுக்கு தெம்பு வேண்டாம். நீ நல்லா சாப்பிட்டா தானே புதையல தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு ஜானுக்காக சொல்லுச்சு. ஜானுக்காக சொன்ன மாதிரியே அந்த மரத்துக்கு கீழே ஒரு புதையல் இருந்துச்சு. அந்த புதையலை திறந்து பார்த்தோன்னே அதில் தங்க நாணயங்களும் நகைகளும் இருந்துச்சு. அதை 3 குருவிகளும் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுட்டீஸ்.